இன்றைக்கி நம்ம இன்ஸ்டண்ட்டாக நல்ல மொறுமொறுன்னு மசாலா தோசை எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும், நல்ல மொறுமொறுன்னு அருமையாக இருக்கும், வேலையும் ரொம்ப சுலபமாக முடிஞ்சிடும். இதை இப்போ நம்ம எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. வெல்கம் டு டுடே சமையல். அதுக்கு முதல்ல ஒரு மிக்சிங் பவுலில் 2 கப் அளவுக்கு பச்சரிசி சேர்த்துக்குங்க. இதில் 1 கப் பச்சரிசியும் 1 கப் இட்லி அரிசியும் வேணும்னாலும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். நான் இன்றைக்கி 2 கப் பச்சரிசி தான் பயன்படுத்துகிறேன். அடுத்ததாக 1 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்குங்க. அதுக்கு அடுத்ததாக 1/4 கப் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்குங்க. கூடவே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்குங்க. இது எல்லாத்தையுமே ஒரு 2-3 தடவை நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இதை ஒரு 2 மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சுக்கோங்க. இப்போ 2 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ இதை மிக்சி ஜாரில் சேர்த்துக்குங்க. தேவைப்படுற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துங்க. மிக்சியில் தான் அரைக்கணும்னு கிடையாது, நீங்கள் இதை கிரைண்டரில் கூட அரைச்சிக்கலாம். நான் இன்றைக்கி மிக்சியில் தான் அரைக்கிறேன். 2 பேட்சாக சேர்த்து அரைச்சிக்கிறேன். இப்போ 2 பேட்சாக மாவு அரைச்சிட்டேன். ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். கூடவே இதற்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்குங்க. இப்போ மாவு ரெடி ஆகிடுச்சு. இது அப்படியே இருக்கட்டும். அதுக்கு அடுத்ததாக இன்னொரு சின்ன பவுல் ஒன்று எடுத்துக்கங்க. இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி சேர்த்துக்குங்க. குழம்பு மிளகாய் பொடி, தனி மிளகாய் பொடி, இல்லைனா இட்லி பொடி, இதில் எது வேணாலும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். நான் இன்றைக்கி தனி மிளகாய் பொடி சேர்க்குறேன். கூடவே கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துங்க. நெய் கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இப்போ இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுங்க. இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. அதுக்கு அடுத்ததாக நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பேனில் 2லேருந்து 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்குங்க. அரை டீஸ்பூன் கடுகு, 1 டேபிள் ஸ்பூன் உளுந்து, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்குங்க. இப்போ இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ எல்லாம் பொரிஞ்சு வந்த பிறகு கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகளும் சேர்த்துக்குங்க. அடுத்ததாக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பூண்டு நல்லா பொடிசாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். கூடவே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பொடிசாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்து விட்டுக்குங்க. அடுத்ததாக 2 பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துருக்கேன். இதுக்கு பொடிசாக கட் பண்ணுறதை விட நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கங்க. அதையும் இது கூட சேர்த்துட்டு தேவைப்பட்ட ஒரு துளி உப்பு சேர்த்துட்டு வதக்கி விடுங்க. நல்ல சீக்கிரம் வெங்காயம் வதங்கி வரும். வேணும்னா இந்த இடத்துல நீங்கள் கொஞ்சமாக பெருங்காய பொடி கூட சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் கொஞ்சம் கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வந்த பிறகு ஒரு 5லேருந்து ஒரு 6 பச்சை மிளகா கூட சேர்த்துக்குங்க. இதில் நம்ம மிளகாய் பொடி சேர்க்க போகிறது கிடையாது, காரத்துக்கு பச்சை மிளகா தான். அதனால் பச்சை மிளகா கொஞ்சம் கூடவே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்குங்க. பச்சை மிளகா கொஞ்சம் பொடிசாக கட் பண்ணி சேர்த்திங்கன்னா வாயில் கடிபடும். அதனால் நான் நீல வாக்கில் கீறிட்டு சேர்த்துருக்கேன். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இதில் 2 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு அவிச்சிட்டு தோல் உரிச்சிட்டு எடுத்துருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துக்குங்க. கூடவே இதற்கு தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துட்டு எல்லாம் ஒன்றோடு ஒன்று நல்லா கலந்து வர்ற அளவுக்கு கலந்து விட்டுங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுங்க. அவ்வளோதான். இப்போ தோசைக்குள்ளே வைக்கக்கூடிய மசாலா ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை நீங்கள் வேற ஒரு பவுலுக்கு மாற்றிக்குங்க. அடுத்ததாக இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச மாவை பார்த்துடலாம். இதை இப்போ நம்ம இன்ஸ்டண்ட்டாக ஊற்ற போகிறதுனால இது கூட ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடான்னு சொல்லக்கூடிய அந்த ஆப்ப சோடா சேர்க்குறேன். ஆப்பத்துக்கெலாம் பயன்படுத்தும் இல்லையா, அந்த சோடா உப்பு சேர்க்குறேன். இது உங்களுக்கு சேர்க்க விருப்பம் இல்லைன்னா இந்த மாவு நீங்கள் ஒரு 6லேருந்து 7 மணி நேரம் புளிக்க வச்சு கூட நீங்கள் ஊற்றலாம். இன்னும் ரொம்ப அருமையாக இருக்கும். அடுத்ததாக தவா ரெடியாக இருக்குது. இந்த தோசை எந்த தவாவில், நான்ஸ்டிக்கில் ஊற்றினாலும் சரி, இரும்பு தவாவில் ஊற்றினாலும் சரி, ரொம்ப அருமையாக வரும். கவலைப்படாமல் ஊற்றுங்க. மாவை சேர்த்துக்குங்க. நல்ல மெல்லிசாக, எந்த அளவுக்கு உங்களால் மெல்லியதாக நல்ல மாவை விரித்து விட முடியுமோ விட்டுக்குங்க. அடுத்ததான் தேவைப்பட்டால் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்குங்க. இப்போ இதை மூடி வச்சுருங்க. கொஞ்சம் நேரம் வேகட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா தோசை கொஞ்சம் வெந்து வந்திருக்கு. இப்போ ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு இது மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த மிளகாய் பொடி இருக்கு இல்லையா, அதை இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்குங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த மசாலா அதையும் அதில் வச்சுருங்க. வச்சுட்டு 4 பக்கமும் சுற்றியும் அந்த தோசையை எடுத்து விட்டுக்குங்க. அப்படியே ரோல் பண்ணிகிட்டே வர வேண்டியதான். அவ்வளோதான். நல்ல மொறுமொறுன்னு கலர்ஃபுல்லாக சூப்பரான தோசை ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இது அவ்வளோ அருமையாக இருக்கும். இதில் நீங்கள் நெய் சேர்த்தும் பரிமாறலாம். எப்படி சேர்த்தாலும் சரி, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது எவ்வளோ மொறுமொறுன்னு இருக்குன்றதுக்கு உங்களுக்கு நான் காமிக்கிறேன் பாருங்கள்.
தேங்காய் சட்னியோடு தொட்டு சாப்பிட்டீங்கன்னா இன்னும் ரொம்ப அருமையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காமல் ஷேர் பண்ணிங்க. மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு நம்ம டுடே சமையல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே மறக்காமல் அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்பிளே ப்ரெஸ் பண்ணிங்க. தேங்க்யூ.